அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஆமாங்க, கைத்தொழில் அப்படிங்கிறது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவுமே. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ப்ளீஸ். ஏதாவது ஒரு சின்ன ஒரு கைத்தொழிலை நம்ம கற்று வச்சு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நம்மளுக்கு இந்த ஆப்பில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டுப் பொருட்கள் எல்லாமே தரமாகவும் விலை குறைவாகவும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் மூலிமா வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டு, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. குறைவான விலையில் தரமான பொருள் வாங்கணுன்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெண்கள் தற்போது எல்லா துறையிலுமே முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். படித்த பெண்கள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருது. படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைப்பதில்லை, கடுமையான போட்டி நிலவுது. ஆகவே பெண்கள் சுயமாக ஒரு தொழில் கற்று வச்சுக்கணும். அதுக்குரிய பக்குவத்தை அவங்க வளர்த்து வச்சுக்கணும். நம்ம எவ்வளோதான் நம்ம டிகிரிஸ் படிச்சிருந்தாலுமே ஒரு சின்ன தொழில் நம்ம கற்று வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிற்காலத்தில் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த தொழில் நம்மளுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வருமானம் தரக்கூடிய நம்பிக்கையை யார் நிலையுமே கொடுக்க முடியாது. நாகரிகம் வளர்ந்து விட்ட இந்த காலத்தில் வாகன வசதிகளும் தகவல் தொழில்நுட்பம் நம்மளுக்கு தொழில் தொடங்குவதற்கு, அந்த தொழிலை லாபகரமாக செய்வதற்கு ரொம்பவுமே உதவி புரியுது. நிறைய பெண்கள் சுய தொழில் தொடங்கி வெற்றி அடைந்து நம்ம எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு இருக்காங்க. பெண்கள் சுய தொழில் தொடங்க ஏதுவாக அரசாங்கமும் பல்வேறு சலுகைகளை அறிவித்து அவங்களுக்கு கடன் வசதிகள் மற்றும் தொழில் குறித்த பயிற்சிகள் அளித்து அதுக்கான மானியமும் கொடுத்து நம்மளுக்கு நிறையவே உதவி பண்ணுறாங்க. எல்லாம் எளிய முறையான கடன் திட்டங்கள். அதனால பெண்கள் நம்ம ஈஸியாக தொழில் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குது. எல்லாம் சரிங்க, இப்போ என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ குறைந்த முதலீட்டில் நஷ்டமே இல்லாத ஒரு தொழில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா முதன்மையாக இருக்கிறது தையல் தொழில். இந்த தையல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையிலையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு நம்ம ஒரு வருமானத்தை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். இதையே நம்ம தையலை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதுமே ஒரு வருமானம் இருக்குது. ஒரு மாதம் குறைந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும், நம்ம நல்லாவே தைத்து பழகிக்கலாம். அதன் மூலயமா நம்மளுக்கு ஒரு கணிசமான ஒரு வருவாய் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். பெண்கள் இந்த தையல் தொழிலை குறிப்பாக நம்மளுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு மாத காலம் நம்ம பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.